சோ நிறைய பேருக்கு ஃபுல் மெட்டல் அச்சீவ்மெண்ட் அனிமே தமிழ்ல வந்திருக்கு அப்படின்னு தெரியும். சோ அந்த அனிமே நீங்க எல்லாம் கேட்டு வச்சிருந்தீங்க தமிழ்ல ரிவ்யூ சொல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சோ நானுமே பார்த்துட்டு வந்துட்டேன். சோ எனிவே இந்த வீடியோல தான் பார்க்க போறோம் ஃபுல் மெட்டல் அச்சீவ்மெண்ட் மாறறக்கா இல்ல பழைய பேஸ்மெண்ட் மாறறக்கா அப்படின்னு. சோ நானுமே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கும்போது போஸ்ட்ல ஹீரோ கேரக்டர் ஒன்னு வந்துச்சு. ஹீரோ வாய்ஸ் கேட்கும்போது ஏதோ ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு இடிச்சுனே இருந்துச்சு. ஆனா அப்புறமா தெரிஞ்சது அந்த வாய்ஸ் வந்து ரோஷன் ப்ரோவாயோ நீ நாயா பண்ற அரக்குடா ஏத்துறா கண்ணாடியை கல்லட்டி சுழட்டி விட்டு அப்படியே வந்து நெஞ்சில பாயுது குண்டு. ஸோ எனிவே அதுவே ரோஷன் ப்ரோ ரித்திக் ப்ரோ தெரியல, எனக்கு ரோஷன் தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ரித்திக் மாதிரி தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்கடா, ஓகேவா? ஸோ எனிவே வீடியோவில் போக போகிறோம். ஸோ மறக்காம ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. 18+ இருக்காது, ஆனால் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஸோ மக்களே அப்படியே வந்து உங்க பொண்ணான நாளில் உங்க பொண்ணான கையை தூக்கிட்டு போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஒரு அழுத்திங்க அப்படின்னு பார்த்தா என் மனசு கொஞ்சம் குளிரும். என் மனசு குளிர்ந்தா உங்க மனசெல்லாம் குளிராது. ஸோ என்னடா சொல்றது, எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனிவே சொல்றதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் ஓடுகஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பங்கமான அனிமே தமிழ் டப்ல பார்க்கறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அது வந்து கிளாஸ் மாஃபிலைட்ட பார்த்துட்டு அப்படியே எதுவும் பார்க்கும்போது அப்படியே எதுவும் வானத்தில் பார்த்தீங்க கண்ணில் வானெல்லாம் தெரியுது, அப்படி புண்ணகனா தெரியுது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துட்டு மேபி நீங்க சொல்லுவீங்க ப்ரோ அந்த வாய்ஸ் சூப்பரா இருக்கு இந்த வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு. பட் இது அனிமேல ரியல் இம்பாக்ட் யார் தரா அப்படின்னு பார்த்தா வாய்ஸ் டப்பரை விட ஸ்கிரிப்டட் தான் சூப்பரா கொடுத்துருக்காரா. அப்படியே ஸ்கிரிப்ட் ரைட்டர் மட்டும் கண்ணில் காமிச்சானா வச்சுக்கேன், அப்படியே உட்கார வச்சு அப்படியே வந்து அழகு பார்த்தரலாம் அந்த அளவுக்கு பண்றாரு தலைவரை. தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டா பொடி பையனா யார பார்த்து பொடி பையன்றா? இவ என் பொண்டாட்டி கிரேசியா, கையில இருக்கிறது என் பொண்ணு எலிசியா. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எவ்வளவு ஹைட்டா இது ரொம்ப குட்டி. அப்பா டாடி குத்துதுப்பா. அப்படியாடா, குத்தட்டும், நல்லா குத்தட்டும். வேண்டாம். வேணும்னா நான் கெஸ் பண்ணவா? தெரியாதுன்ற புரிஞ்சுக்குன்ற. என்னடா இது? யோ உன்ன ஒரு 2 நிமிஷம் தானே பாத்துக்க சொன்னேன். ஒத்த குடுமி. So on same time வந்து when about the motivation or when about the goosebumps scenes அப்படி வரும்போது இப்போ நிலைமை இங்க ரொம்ப மோசமா இருக்கிறதால நேரத்தை வீணடிக்க முடியாது. அவனை பார்த்த இடத்திலே சுட்டு தள்ளுங்க. இது ஃபியூரர் பிரசிடென்ட்டோட உத்தரவு. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட் வந்து சூப்பராக பண்ணிருக்காரா. மேபி வந்து நான் ஸ்கிரிப்ட் உள்ள வந்து கிளிப்ஸ் போடலாம், காமெடி பண்ணலாம், ஸ்டில் வாட் எவர் ஐ டூ. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா உண்மையிலே ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருக்கு. திங்க் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு அனிமே இருந்த மாதிரி இருந்துச்சுடா. மேபி உண்மையாக சொல்ல போனா ஏஓடியோட முசே இந்தியாவோட ஸ்கிரிப்டை விட இந்த ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். எமோஷன் இடத்துல எமோஷன் கரெக்டா செட் ஆகுது, காமெடி இடத்துல கரெக்டா காமெடி வருது. ஸோ கண்ட இடத்துல கண்டது உதிக்காம இருக்கு. லைக் வந்து முசே இந்தியா ஏஓடியில் வந்து நம்மளோட லிவி வந்து முக்கியமான சீன்ஸ் எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. திங்க் பேசுற கொழுப்பு அப்படின்னு அது பார்க்கவே கேவலம் இருந்திருக்கும். திங்க் வந்து வாந்தி வந்து அதுல எடுக்கலாம் பார்த்து திருப்பி வந்து போன்லயே எடுத்துருவோம். ரைட்டா? அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். பட் அது மாதிரி ஸ்கிரிப்டிங் இல்லாமல் டீசெண்டாக சூப்பராக இருக்குது. ஐ திங்க் வந்து அப்புறம் வந்து பேச சொன்ன தெரியுமா, இது மாதிரி ஸ்வாடு பவருக்கெல்லாம் டீசெண்டாக பவரு ஸ்வாடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. இப்போ அப்படியே வந்து கிரன்ச்சலோட நார்மல் டப்பிங் போகணும் அப்படின்னு பார்த்தா ஸ்வாடுக்கு கத்தின்னு இருப்பானுங்க. அப்படியே வந்து ஒரே லைன்ல தமிழே போயிட்டு இருக்கும். அப்படியே வந்து சொல்றது அந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தலைமையகம் இப்படிலாம் சொல்லுவானுங்க. ரொம்ப கிரிஞ்சா இருந்திருக்கும். பட் ஸ்டில் அது மாதிரி இடத்துல உண்மையிலே சொல்ல போனால் நருட்டோ சூப்பராக இருக்கும். அது ஒரு ஒன் பீஸ் பங்கமாக இருந்துச்சு. பிளாக் கலர் சூப்பராக இருந்துச்சு. ஏஓடியோட முசே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இந்த திங் கிளாஸ் ஆஃப் ரைட் இல்லை, அது விட்டுருங்க, அது கிடையாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவை இந்த ஃபுல் மெட்டல் அச்சீவ்மெண்ட் இருக்கு தெரியுமா இந்த அனிமே. ஸோ இது மாதிரி வந்து நல்ல அனிமே எல்லாம் இருக்குடா. ஸோ ஸ்கிரிப்டிங் சூப்பராக பண்ணிருக்கானுங்க. மீன்ஸ் வந்து ஒன்லி சொல்றது எப்படிடா சொல்றது, இப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு காம்பினேஷன் பண்ணி பண்ற டப்பிங்லாம் சூப்பராக இருக்கு. ஸ்கிரிப்டிங் சூப்பராக இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த முழு அனிமையோட தமிழ் டப்ல ஒரு பெரிய பேக் போனா இருக்கிற ஒரு இடமா தான் வந்து எப்பயுமே வந்து ரோஷன் ப்ரோ வந்து முதுகெலும்பா இருப்பாரு. ஆனா இந்த தடவை ஒரு டீமா இருந்து பங்கமா பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ ஃபுல் மெட்டல் அச்சீவ்மெண்டோட ஸ்கிரிப்ட்ன்றது பக்காவா இருக்குது. யாராச்சும் ஏதாவது வீடியோல நல்லா இல்லைங்க அப்படின்னா அவனே வீடியோ எடுத்து அவனை போட்டு அடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஹீரோ பத்தி பேச முன்னாடி இதுல இருக்க சைடு கேரக்டர்ஸ் பத்தி பேசி ஆகணும். இது ஃபியூரர் பிரசிடென்ட்டோட உத்தரவு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹெட்போன் குறைச்சி எடை போடாதீங்க. மழை நாள்ல மட்டும் இந்த ஆளை கூட்டிட்டு வந்துடாதீங்க. ஸோ நம்ம பேசிக்கலாக நிறைய அனிமேல பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மெயின் கேரக்டர் சூப்பராக இருக்கும், இல்லைனா வந்து சைடு கேரக்டர் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அனிமேல மெயின் கேரக்டர் மட்டும் தான் சூப்பராக இருக்கு, மிச்ச கேரக்டர் சரி இல்லை அப்படின்னா அதில் வைக்க போகிறது லைக் வந்து அரிஃபுட் அனிமே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரன்ச்சோல இருக்கிற நிறைய அனிமே வந்து மெயின் கேரக்டர் மட்டும் சூப்பராக இருக்கும், பின்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது. அதே மாதிரி வந்து சைடு கேரக்டர்ஸும் நல்லா இருக்காது, மெயின் கேரக்டர்ஸும் நல்லா இருக்காது. அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் கிளாஸ் ரூம் ஆஃப் த லைட் அதுக்கு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவை
பட் ரெண்டுமே ஒத்து போறது, ரெண்டுமே ஒத்து போய் ஒரு அனிமே எடுத்துன்னு போறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை சூப்பரா பண்றாங்க ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட். ஆஃப்டர் நருட்டோக்கு அப்புறம் ஒரு பங்கமான அனிமேனா ஆப்ஜெக்ட்லி சொல்லுவேன். தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு, சைடு கேரக்டர்ஸும் சூப்பரா பண்றானுங்க. மேபி வந்து அந்த கார்டு இந்த கார்டு சொல்ற 2-3 கேரக்டர் தான் வந்து நார்மலா பண்ணியிருந்தாலுமே இந்த முக்கியமான ஒரு வில்ல, முக்கியமான வந்து ஒரு கிராண்ட் பம்மர் ஒருத்தர் வராரு அப்படின்னா அவனுக்கு வாய்ஸ் சூப்பரா கொடுத்து வச்சிருந்தானுங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த வில்லனுக்கெல்லாம் வாய்ஸ் சூப்பரா ஒர்த்து. ஸோ உண்மையிலே அந்த இடத்துல சொல்ல போனால் சைடு கேரக்டர் சூப்பராக பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். மேபி இதுக்கப்புறம் அடிவாங்க நிறைய சான்ஸ் இருக்குடா, ஓகேவா? ஏன்னா சைடு கேரக்டர்ஸை பொறுத்த வரையுமே வந்து 2-3 கேரக்டர்ஸ் பட்டுன்னு உள்ளே வரும். ஸோ ஒரு 5 கேரக்டர்ஸ் உள்ளே வருதுன்னா 2 கேரக்டர்ஸ் வால்யூம் வந்து கேவலமாக தான் இருக்கும். பட் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால அந்த சைடு கேரக்டர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தெரிவாங்க. ஏன்னா அவங்க சைடு கேரக்டர்ஸ் புரியுதா? பட் மொத்த சைடு கேரக்டர்ஸும் வாய்ஸ் கேவலமாக இருக்க வரைக்கும் வந்து அவர் கொஞ்சம் வந்து பலசாலியாக இருக்கான், கொஞ்சம் குண்டா இருக்கான், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்தாங்கல்ல. ஸோ நான் அப்படி சொல்ல வர புரியுதா? நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அது மாதிரி இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இது ஒருத்து மச்சான் அப்படின்னு புரியுது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஃபுல் அச்சீவ்மெண்ட். அதாவது வந்து ரோஷன் ப்ரோ வந்து ஒரு அனிமேல ஒரு தடவை வந்தா பரவாயில்ல, எல்லா அனிமேலுமே இவர் தான் வந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாம வந்து ட்ரெண்டிங் ஆகிற அனிமேலாம் இவர் தான் பாக்குறாரு. ஸ்டில் இதே வந்து நம்ம டப்பிங் பத்தி பேச போவோம். ஸோ உங்களுக்கே தெரியும் டப்பிங் பொறுத்தவரை ஒண்ணுமே இல்லை. ரோஷன் ப்ரோ வந்து ஏஓடிக்கு எப்படி பண்ணாரோ, ஈரனுக்கு எப்படி பண்ணாரோ அதே மாதிரி சூப்பரா பண்றாருன்னு சொல்லி தான் ஆகணும். நம்ம பின்னாடிக்கு போயாகணும். என்கிட்டயே பாலாட்டிட்டான். எனக்கு அவன் மட்டும் தான் இருக்க ஒரே ஒரு சொந்தம். குறைன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இன்னும் அங்கங்கே வந்து துடுப்பா ஏதோ இடத்துல வந்து பட்டுன்னு எகிருது வாய்ஸ். லைக் எப்படி சொல்றதுன்னா இந்த வாய்ஸ் வந்து சீனுக்கு பக்கான்றது தெரியும், இது ஓகே அந்த டேலாக்கு போதுண்டா அப்படின்னு தெரியும். ஆனால் வந்து அந்த சீனை ரைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி கொஞ்சம் வந்து நல்லா காமெடி பண்ணுறதுனால அந்த காமெடி கிரிஞ்சா மாதிரி அந்த ஐ சொல்றது அந்த டேலாக்கே வந்து மட்டமாக போயிடுது. இந்த விஷயத்தை நான் எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறதே கஷ்டமா இருக்கு. நீங்கள் இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு வரேன் அப்புறம் வரேன் அப்படின்ற டேலாக் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த டேலாக்கை தமிழ் டப்பிங்ல பண்ணணும் அப்படின்னா போயிட்டு வரேன்டா அப்புறம் வரேன்டா இதுன்றது ஓகேவா? இப்போ இதே இந்த விஷயத்தை ரோஷன் ப்ரோ கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா போயிட்டு வரமாமே அப்புறம் வரமாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல பக்கத்துல டேலாக் இருக்குமோ அந்த டேலாக் கூட சேர்ந்து அந்த டேலாக் கெட்டு போயிடுது. ஸோ 10 வாய்ஸ் கொடுத்தா 10 வாய்ஸுமே சூப்பரா இருக்கு, ஆனா அதுல 2 கேவலமா இருக்கு. அதாவது நல்லா இருக்கு ஆனா கேவலமா இருக்கு, புரியுதா? அதாவது உப்பு இருக்குது ஆனா உப்பு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு, புரியுதா? ஸோ வந்து டேஸ்டா இருக்கு ஆனா ரொம்ப டேஸ்டா தான் செழிச்சிருது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அண்ணாவோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு, நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து டிமாஸ்ல இருந்து வந்து அண்ணனுக்கு என்ன சொல்றது, எப்படி சொன்னா தப்பா இருக்குமே. ஸோ டிமாஸ்ல இருந்தே நான் ஒரு ஃபேன் தான். பட் இருந்தாலும் வந்து அதுக்கு அடிக்கூடாதுனால தப்பா இருந்தா அடிப்போம். என்ன அச்சோட எவனாலையும் முடியாது, எம்என்ஏ வந்தாலும் முடியாது. பட் வந்து என்ன சொல்ல வேண்டியது அப்படின்னா ஐ திங்க் இருக்கிறதே சூப்பரா இருக்கு. ஓவரா பண்ணி கேவலமா ஆக்குறதுன்னு தவிர்த்துக்கலாம் நல்லா இருக்கும்னு தோணுது. எனிவே இப்போ ஒரு நம்பிக்கை இது. ரோஷன் ப்ரோ வந்து தகராறு, ரித்திக் ப்ரோ வந்து ஐ திங்க் மெயின் கேரக்டர் தராரு அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்துதா, ஓகேடா மெயின் கேரக்டருக்கு நல்லா இருக்கும்டா, அந்த அனிமே சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் பவர் ரித்திக் ப்ரோ கிட்ட இருந்தோ ரோஷன் ப்ரோ கிட்டயும் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான், ஓகேவா? ஸோ அதுக்குன்னு வந்து அதர் ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாம் மொக்கன்னு சொல்றேன் செய்யாதீங்க, சத்தியமா அப்படின்னு தான் சொல்றாரு. அவங்களுமே சூப்பரா இருக்கு. பட் வந்து இதுவரை வெளியில தெரிய வரலன்றதா உண்மை. மேபி இதுக்கு மேல வெளியே தெரிய வந்தாங்க அப்படின்னா அதை போய் பேசுவேன். ஏன்னா சாய் சுதி ப்ரோவே வந்து கடைசி இதுல பண்ணாரு, கடைசியா வந்து நருட்டோ பண்ணாரு, அப்ப டண்டன் பண்ணாரு, டண்டனுக்கு அப்புறம் நிறைய அனிமே அவர் பண்ணாரு. ஆனா எதுவுமே ஒத்து இல்ல, புரியுதா? ஏன்னா அனிமே ஒத்து இல்ல. சோ அவர் அப்படியே காணாம போயிட்டாரு. ரோஷன் ப்ரோ வந்து இருக்காது. மேபி வந்து மெயின் கேரக்டர்னால ஒரு திங்க் நல்ல அனிமேக்கு பண்ணதுனால இன்னொரு கல்வி தெரியுறாரா இல்ல அவர் பண்ற அனிமே எல்லாம் அவர் வாய்ஸ்ல மெயின் கண்டென்ட்டா மாறிடுதான்னு தெரிய மாட்டேது. பட் அவர் பண்ண டிமாஸ்டர், அட்டாக் கண்டெய்னர், ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் மூணுமே வந்து டாப்ல இருக்கிற அனிமே. சோ அதனால பக்காவா வந்து டாப்ல இருக்க அனிமேவே டப் பண்ணதுனால டாப்புக்கு வந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு டப்பிங் ஸ்கில்ஸ் ஒன்று இருக்கு, ஓகேவா? அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பீஸ், டிராகன் பால் தமிழ் எப்படி நக்கிட்டு போச்சு. ஸோ ஹி ஹேவ் த டேலண்ட், ஹி ஹேவ் த பொட்டன்ஷியல், வாட் எவர் ஹி ஹேவ் அப்படின்ற மாதிரி வந்து ஓவராக பில்டப் பண்ணி அடுத்தது போகண்டாடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ பக்கத்துல வந்து இரும்பு கை மாதாவி இருக்குது. மாதாவியா மாவியா ஹீரோ மாதவி தானே? அதான்டா இரும்பு கை மாதவியோ மாயாகியோ நாயாகியோ வரும். ஸோ அது மாதிரி இரும்பு கையான ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறான். அவன் பேசும்போது வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனால் பொஸ்க்குன்னு ஆம்பளை வாய்ஸ் உள்ள இருந்து வருது, பொஸ்க்குன்னு வந்து பொம்பளை வாய்ஸ் உள்ள இருந்து வருது. அப்புறம் கடைசியாக பார்த்தா தலையை வெட்டும் போது உள்ள எவனுமே இல்லை. அப்பப்போ ஒன்றுமே புரிய மாட்டேது. வாய்ஸ் கொடுக்குறது ஆம்பளையா பொம்பளையா கூட தெரிய மாட்டேது. பட் வாட் எவர் அனிமேல அது இரும்பு மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து அந்த அனிமேவோட அந்த கேரக்டரோட வாய்ஸ் ஒன்றும் வந்து என்னால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து அது நல்லா இருக்கு. ஆனால் வந்து உள்ள அப்படியே வந்து ரோபோட்டிக் வாய்ஸ் கலக்கிறதுனால வந்து நம்மளால வந்து அவ்வளவு சரி கண்டுபிடிக்க முடியல, ஓகேவா? சோ ஸ்டில் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல பார்த்து முடிஞ்சா நான் சொல்ல பார்க்கறேன்டா, ஓகேவா? சோ கடைசியா வந்து ஒன்னு எந்த வாய்ஸ் ப்ரோ இருந்தது, உனக்கு எந்த வாய்ஸ் ப்ரோ பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டா கரெக்டா ஒரு 6வது நிமிஷத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒரு வாய்ஸ் வரும்டா. அந்த ஒரு வாய்ஸ் தான் என்ன இன்னைக்கு வரையுமே வந்து கொஞ்சம் வந்து பவரா ஏற்றி வச்சு இந்த வீடியோவை போட வச்சுது.
ஸோ பாப்பா உன் வாய்ஸுக்கு அண்ணன் பெரிய ஃபேன் ஆகிட்டேன், நீ நல்லா இருக்கணும். ஸோ நாளைக்கே எவனாச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபுல் மணி அச்சீவ்மெண்ட் அனிமே தமிழில் நல்லா இல்லை, யூடியூப்ல தமிழில் நல்லா இல்லை சொல்லிட்டு வீடியோ போட்டான் அப்படின்னா அவன் வீடியோவை எடுத்து அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை நான் நல்லா போடுவேன். எதுக்குன்னா இந்த பாப்பாக்காக மட்டும்தான். டாடி குத்துதுப்பா. ஸோ எனிவே இந்த குழந்தையோட வாய்ஸாக ரொம்ப ஈத்த வாய்ஸாக இருக்குது, அதாவது ரொம்ப இழுத்த வாய்ஸாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் நான் என் வீடியோக்கு லைக் போட்டு போகிறேன், உங்களால் முடிஞ்சவரை நீங்களும் லைக் போட்டு போங்க, ஓகேவா? சரி, ஓகே, இது மட்டும் தான். ஸோ ஃபைனல் ரிக்வஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா, இந்த அனிமே ஒரு ஒத்தர அனிமே யாரும் மிஸ் பண்ணுறதையும் தமிழில் உண்மையிலே பக்காவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லும்போது நம்மள, பட் நான் பார்க்கும்போது பங்கமாக இருக்குது. ஸ்கிரிப்டேட்டிங்னா பங்கடாடே. ஸோ மேபி வந்து ரோஷன் ப்ரோ வந்து எல்லா அனிமே பார்க்குறது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஏஓட்டே பார்க்கும்போது டிமாஸே ஞாபகம் வருது. இப்போ வந்து இந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அட்டாக் ஞாபகம் வரான், புரியுதா? ஸோ இதே மாதிரி எங்கேயுமே சொல்லி வச்சிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல அவர் மேல வன்மத்தையே வந்து கொட்டுறீங்க என்கிட்ட. பட் அந்த அளவுக்கு வந்து வன்மத்தை கொட்டணும்னா கிடையாது. மேபி நல்லா தான் பண்றாரு, மேபி அனிமேக்கு அனிமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு நல்ல விஷயம் தான், ஓகேவா? ஸோ மேபி இந்த வீடியோ 3K மேலே போச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நான் போல் போடுறேன். போல நீங்க எல்லாம் ஓகே நீங்கன்னா மேபி நீங்க வந்து ஃபுல் மணி அச்சீவ்மெண்ட்ல அதிக ரேட்டிங் வாங்கினா எபிசோடுக்கு மட்டும் கம்பேரிசன் போடுவோம். மேபி ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி 2K போறது தள்ளாடு இருந்தா அப்படின்னா 3 தள்ளி வேஸ்ட்டு நம்ம வந்து வேலையை பார்க்க போயிடுவோம். டெய்லி கண்டென்ட் போட ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ ஓகே, நீங்க எபிசோட் கம்பேரிசன் போடலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ நானுமே வந்து போல் போடலாமா வேணாமா, திங்க் செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட் ரிவ்யூ போலாமா கம்பேரிசன் போலாமா அப்படின்றத பார்க்குறேன், ஓகேவா? ஸோ எனிவே அனிமே ஒத்து பாருங்க. சோனி லிவ்ல இருக்காம திங்க் கன்சோல் தேடி பார்க்காதீங்க, சோனி லிவ்ல இருக்கு. டெலிகிராம் வேற யூஸ் பண்ணாதீங்கடா, ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சத்தலாமா?